பூப்புனை கண்ணி புஷ்பங்களாலே அழகாக தொடுக்கப்பட்ட வேலைப்பாடோடு கூடின மாலையை இருக்கக்கூடிய புனிதனோடு பரிசுத்தனான அவனோடு புனிதனோடு வந்து என்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். புனிதன்றதுக்கு வியாக்கியானம் வந்த பெரியாச்சாமில்ல விவாக சமயத்தில் அவள் பேரொப்பனை போலந்திக்கே அவ ரொம்ப காரை பூண்டு கண்ணாடி கண்டு அவ்வளவு கொண்ட போட்டு புஷ்பத்தை சாத்திட்டு நல்ல புடவை விட்டுட்டு அவன் நல்லா அலங்காரத்தோட இருக்கான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றான், தான் பெரிய ஆச்சாரக்காரன் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்னு இருந்தாரு. விவாக சமயத்தில் ஆண்டாள் பேரொப்பனை போல இருக்கு. ஆண்டாள் பேரொப்பனையோட இருக்காங்க. ஒரு தனி மாலைக்கு நிறைய மாலை போட்டுல மங்களமா ஒரே ஒரு கிருஷ்ணனுடைய அலங்காரம் பாருங்க. அதிகம் தன்னை டெக்கரேட் பண்ணிக்கல பெருமாள். ஒரே ஒரு மாலையை இட்டு கொண்டு ஸ்நானம் பண்ணினா ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன பண்றானா இவன் சரியா, ஏன்னா அவ ஜாதி பிரகாரம் உடம்பு குளிக்கிற அன்னைக்கு தலை குளிக்க மாட்டா, தலை குளிக்கிற அன்னைக்கு உடம்பு குளிக்க மாட்டா. அப்படி எவனாவது இருப்பான். யாராவது பார்த்து எப்போ யாரு என்ன கல்யாணத்துல இருப்பாளோன்னு பயம். ஏன்னா ஆச்சாரத்துல இருப்பான், பொண்ணு ஆச்சாரத்தை சேர்ந்தவளாச்சே. ஆகினால அதுக்காக என்ன பண்றான்னா தலையை நல்லா துவட்டிக்கல. ஏன்னா தெரியணும், அவன் ஸ்நானம் மட்டும்தான் தெரியும். வெறும தேங்காய் எண்ணெய் கறந்து முடிஞ்சுட்டு வந்துட்டான் குடுமியன்னு நினைச்சு விடாதுன்றதுக்காக வேணும்ட்டே குடுமியில இருந்து ரெண்டு டிராப் ஜலம் சொட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேரளா பெண்கள் ஏறக்கூடிய இப்படி பார்த்தா பஸ் இல்லாம பார்த்தா தெரியும், கொஞ்சம் ஈரம் கூட சொட்டும் அவ தலையில இருந்து. அது மாதிரி என்ன பண்றான்னா இவன் சீர்தாமாறதுக்கான்னு தெரியணும் அப்படின்றதுக்காக ரெண்டு சொட்டு சொட்டணும். அத மாதிரி குடுமிய ரொம்ப ட்ரை பண்ணிக்காத, ரொம்ப துண்டை போட்டு இது பண்ணிக்காத, அப்படி அந்த நமுக்கு தெரிகிற மாதிரி இருந்தது. குந்தி நடந்து ஆச்சாரக்காரா ஆச்சாரம் இல்லாதவா யாரு மேல வேணா பட்டுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னா காலை கைய ஆச்சுட்டு நடப்பார். யாரு மேல பட்டுவாளோ என்னவோன்னு, இவன் வேஷ்டி யார் மேல பட்டுடுமோ, காத்துல பட்டுடுமோ, இவன் குத்திரியும் பட்டுடுமோன்னு குந்தி நடந்து பூனின 60 வயசு கிழவன் நடக்கிற மாதிரி அந்த ஆச்சார அந்த தோரணையை காட்டணும், ஆச்சார தோரணையை காட்டணும். அதுக்காக குந்தி நடந்து இதெல்லாம் இவன் இந்த புனிதத்த சப்தத்துக்கு சிட்டன்ற அர்த்தத்தை காட்டுறதுக்காக இவ்வளவு எக்ஸ்ட்ரா பிட்டிங் வைக்கிற பெரியவாச்ச குந்தி நடந்து புடவை ஒதுக்கி தன்னுடைய வஸ்திரத்தை யார் மேலையும் பட்டுவாத. ஏன்னா அப்ப இந்த வீடியோக்காரன் அப்ப அவன் வந்து சேகரிச்சு கொடுக்காத அப்படிலாம் கொடுக்காது, வைத்திய கர்மாவாச்சே. யார் மேலையும் படக்கூடாது. தன் புத்திரியும் யார் மேலாவது பட்டுருமோ, யாரோட புத்திரியும் தன் மேல பட்டுருமோன்னு புடவை ஒதுக்கி வினீத வேஷத்தோட இவனை மாதிரி ஒரு ஒபீடியன்ட் பாய லோகத்திலே பார்க்க முடியாது. அப்படி ஒரு எண்ணம் வராமல் வந்தான். அதனால 12 திருமணம் நின்று அது மாத்திரம் தராத புதுசா 12 ரூபாய் ஏதாவது ஒரு திருமணம் விட்டுருவா. என்ன பத்மநாபன் மிஸ்ஸாரு அப்படின்னு சொல்லுவா. கேசவன் மிஸ்ஸாக மாட்டேன், வேற ஏதாவது மறந்து போய் அதுவும் ஆர்டர்ல இருக்காத நெத்தி, நடுவயர், மார்பு, நடுக்கழுத்து, வலது பக்கம் வயது, வலது கை, இது தெரியாத ஏதாவது இந்த ஆர்டர்ல பெருமாள் நாமங்களை சொல்லி கேசவாதி நாமங்களை சொல்லி ஸ்ரீ நமகெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அது மிஸ் ஆகாது. ஏன்னா பெருமாள் ஏதாவது ஒரு திருமணம் விட்டுட்டா பாரு பெரியார் பார்ப்பலன்னு பேரு என்ன வேஷம் போட்டு வந்துதான் பாரு, பத்மநாபனே காணும் அப்படின்னா மாதவனே காரணம் அப்படின்னு சொல்லிடுவாளோன்னு அதை வேற 10 தடவை செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்து கூட இருக்கா, பணம் திரும்ப கரெக்டா இருக்கா பாடுறா அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருக்கான். ஆகினாலே ஆச்சார வைகல்யம் வந்து கூடாது அப்படின்றதுக்காக. ஆகினால பெரியாழ்வார் பெண் பிள்ளையை ஆச்சார வைகல்யம் உண்டானால் கொடாறு கணிதே. அதுக்காக புனிதன்னா இங்க சிஷ்டன் ஆச்சாரக்காரன் அர்த்தம். புனிதனோடு எந்தன்னை காப்புனான் கட்ட கனா கண்டேன் தோழி நான்.